அதிகரித்து வரும் கொரோனாவால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தீவிரம். சென்னை, மதுரை, நெல்லை அரசு மருத்துவமனைகளில் சிறப்பு சிகிச்சை வார்டுகளுக்கு ஏற்பாடு. கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் RCP வெற்றி கொண்டாட்டத்தில் கூட்ட நெரிசலில் சிக்கி 11 பேர் உயிரிழப்பு. கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா இரங்கல். RCP வெற்றி கொண்டாட்டத்தில் ஏற்பட்ட துயர சம்பவம் நெஞ்சை உருக்குகிறது. பிரதமர் மோடி X தளத்தில் பதிவு செய்து இரங்கல். மொழி சர்ச்சை விவகாரத்தில் உறுதுணையாக இருந்த தமிழ்நாட்டுக்கு கமல்ஹாசன் நன்றி. உயிரே தமிழை என்று கூறியதற்கான முழு அர்த்தத்தை உணருவதாகவும் நெகிழ்ச்சி. பெங்களூரு கூட்ட நெரிசல் சம்பவம் குறித்து நீதி விசாரணைக்கு முதல்வர் சித்தராமையா உத்தரவு. உயிரிழந்தோர் குடும்பத்திற்கு தலா 10 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என அறிவிப்பு. மனித உயிர்களை விட கொண்டாட்டங்கள் பெரிதல்ல. எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி X தளத்தில் பதிவு செய்து இரங்கல். RCP வெற்றி கொண்டாட்டத்தில் கூட்ட நெரிசலில் சிக்கி 11 பேர் உயிரிழந்த சம்பவத்தால் மனமுடைந்து போனேன். RCP அணி வீரர் விராட் கோலி வேதனை. மதுராந்தகம் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத் துறையினர் சோதனை. கணக்கில் வராத 1 லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டதாக தகவல். தமிழ்நாட்டில் ஒரு சில இடங்களில் வரும் 6ஆம் தேதி வரை வெப்பநிலை படிப்படியாக அதிகரிக்க வாய்ப்பு. 3 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் உயரக்கூடும் என வானிலை மையம் எச்சரிக்கை. அகமதாபாத்தில் இருந்து பாட்னா சென்ற இண்டிகோ விமானத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல். பாட்னா விமான நிலையத்தில் விமானம் தனிமைப்படுத்தப்பட்டு சோதனை. ஸ்பெயினில் அறிமுகமானது அமுல் பால் பொருட்கள். மேட்ரிக் இந்திய தூதரக அலுவலகத்தில் இந்திய ஸ்பெயின் அதிகாரிகள் முன்னிலையில் கூட்டுறவு திட்டம் தொடக்கம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.